எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு வேலை நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட யூரின வந்து ஒரு 2 கிளாஸ்ல கலெக்ட் பண்ணி வச்சுக்கங்க. கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த யூரின் வச்சு உங்களோட கண்ண வந்து நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா, உங்க கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க கண்ணு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ப நான் உங்கள்ட்ட குடுத்தேன். நான் ஒரு வீடியோ நான் பண்ணி உங்கள்ட்ட போட்டேன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கழுவி கழுவி ஊத்துவீங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு டெய்லி ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 3 மாசமா 90 வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3800 சப்ஸ்கிரைபர் சேர்த்துருக்கோம். இந்த சப்ஸ்கிரைபர் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருவாங்க. நடக்குமா? நடக்காதா? ஆனா, ஒரு அம்மா பூனேல இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து அவங்களோட யூரின 2 கிளாஸ்ல கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அத வச்சு அவங்க கண்ண கழுவியிருக்காங்க. கண்ண கழுவி அவங்க மட்டும் அத பண்ணல. அத பண்றத வந்து ஒரு வீடியோவா எடுத்து அவங்களோட Instagram பேஜ்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. இத பத்தி பெரிய பெரிய நியூஸ் சேனல்லாம் பேசிட்டாங்க. இந்தியா லைவ் போன்ற பெரிய பெரிய நியூஸ் சேனல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. நம்மளும் இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த அம்மா வந்து பல பேர் கழுவி ஊத்தியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து அந்த அம்மா டெலீட்டே பண்ணிருச்சு. இத பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வந்து இதுதான் அப்லோட் பண்றோம், அதான் அப்லோட் பண்றோம்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணி சொல்ல முடியாது. நம்ம என்னென்ன கிடைக்குதோ, என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ, இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், நியூஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் டெய்லி ஒரு வீடியோ நம்ம வந்து உங்கள்ட்ட அப்லோட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யூடியூப்காரன், "இந்த பாருப்பா யாசர் வீடியோ அப்லோட் பண்ணிட்டான், வந்து பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பி உங்கள கூட்டு வந்து காட்டுவான். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாது. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோக்குள்ள போலாமா? ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். நுப்பர்பிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அம்மா, பூனேல இந்த அம்மா இருக்கிறாங்க. இந்த அம்மாவ பத்தி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நம்ம அவங்களோட Instagram பேஜ ஓப்பன் பண்ணிட்டு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு தன்னோட ப்ரொஃபஷன வந்து அவங்களோட Instagram பேஜ்ல வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. நுப்பர்பிட்டி அப்படின்னு போயிட்டு நீங்க Instagramல சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், பிட்டி கூட போட தேவையில்ல. பீன்னு நீங்க போட்ட உடனே டாப்ல இந்த அம்மா வந்துடுறாங்க. இந்த அம்மா வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம் அவங்க பயோல வந்து ஆங்கரு, கார்ப்பரேட் ட்ரெய்னரு, மெடிசன் ஃப்ரீ, லைஃப் கோச்சு, சக்ரா ஹீலிங்கு, மெடிடேஷனு, யோகா, அட்வென்ச்சரு, NLP ரொம்ப லென்த்தா போதுங்க. NLP பிராக்டிஷனரு, கின்னிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டரு, இன்னும் லென்த்தா இன்னும் கொஞ்சம் அந்த பயோல வந்து ஒரு லிமிட்டட் கீவேர்ட்ஸ் தான் நம்ம போட முடியும். அதுக்கு மேல போட முடியாது. இன்னும் அவங்கள்ட்ட எதனாச்சும் ஆப்ஷன் இருந்தா போட்டிருப்பாங்க போல. ஏன்னா, அந்த அளவுக்கு லென்த்தா போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து குறை சொல்ல முடியாதுங்க. இதுக்கு வந்து 7600 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா, இந்த அம்மா இன்னொரு பேஜ் ஒண்ணு வச்சிருக்காங்க. அஃபிஷியலான பேஜ் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, பேசிக்கா அந்த Instagram பேஜ்ல வந்து தன்னைய வந்து ஒரு அது என்னது யோகா மாஸ்டராவும், இல்லாட்டி அந்த மெடிசின் ஃப்ரீ லைஃப் கோச்சாவும் தன்னை வந்து பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. பிலீவ் பண்ணிட்டு போறாங்க. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, இவங்க வந்து மக்கள் கிட்ட வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த இன்ஃபர்மேஷன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீடியோல வந்து அவங்களோட யூரின அதுவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுவும் விடிய காலையில நம்ம எந்திரிச்ச உடனே அந்த யூரின கலெக்ட் பண்ணிக்கணுமா. அப்பதான் அந்த யூரின்ல வந்து நல்லா பவர் இருக்குமா. அந்த பவர் இருக்குமா, பாக்டீரியா இருக்குமா எனக்கு சுத்தமா புரியல. அந்த யூரின கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த அம்மா வந்து ஒரு 2 அந்த கிளாஸ்ல வந்து அவங்க கண்ண வந்து உள்ள விடுறாங்க. கண்ண விட்டு மேலேயும் கீழயுமா ஆட்டுறாங்க. ரின்ஸ் பண்றாங்க நல்லா. உள்ள வந்து கழுவ விடுறாங்க கண்ண. கழுவி விட்டுட்டு வந்து தொடச்சு வேற எடுக்குறாங்க. எடுத்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி நீங்க பண்ணுங்க. உங்களோட அந்த கண்ணு வலியா இருக்கட்டும், கண்ணோட இந்த ரெட்னஸ்லாம் இருக்கும்ல, சில பேருக்கு வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே கண்ணு வந்து ரெட்டா இருக்கும். அந்த மாரி இது எதுக்கு நான் சொல்றேன்னு சில பேர் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் பொதுவா சொல்றேன். ஏன்னா எனக்கும் எங்கனாச்சும் வெளியில போயிட்டு வந்தேன்னா, வெளியில போயிட்டு வந்து தூங்கி எந்திரிச்சேன்னா கண்ணு வந்து ரெட்டா இருக்கும். ஆனா நீங்க நினைக்கிற மாரி கிடையாது.
அந்த மாரி கண்ணு ரெட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெட்னஸ்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த மாரி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்காங்க அந்த அம்மா. அந்த அம்மா ஃபர்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆ கண் யூரின் ஃபாஸ்ட் பண்ணுங்க. யூரின வந்து குடிச்சுங்க. யூரின மட்டும் குடிச்சு வாழுங்க கொஞ்ச நாளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரிலாம் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. வீடியோ பண்ணி போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு யூரின வச்சு ஏகப்பட்ட கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாலன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. நான் வந்து அந்த கோமியமா இருக்கட்டும், கவ்வோட கோமியமா இருக்கட்டும், அத பத்திலாம் நான் பேச வரலங்க. அதெல்லாம் சில பேத்தோட ரிலிஜியஸ் பிலீவ்ஸ். அதுக்குள்ளலாம் நம்ம போக முடியாது. அதுக்கு வந்து சயின்டிஃபிக்கா பல பேர் தப்புன்னு சொல்றாங்க. சில பேர் வந்து கரெக்ட்ன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம போ முடியாது. நம்ம வந்து டாக்டரும் கிடையாது. ஆனா இது வந்து இந்த அம்மா சொல்லுச்சுல்ல, நம்மளோட யூரின் செல்ஃப் யூரின் எடுத்து ஒரு கப்ல போட்டுக்கிட்டு, அத எடுத்து கண்ண கழுவுனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுதுல்ல. அது வந்து எல்லா டாக்டர்ஸும் காரி துப்பியிருக்காங்க. கழுவி ஊத்தியிருக்காங்க. அதனாலே இந்த அம்மா வந்து அதோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குல்ல, அத வந்து தூக்கிருச்சு. அந்த வீடியோவும் தூக்கிருச்சு. ஆனா பெரிய நியூஸ் சேனல் கிட்டலாம் அந்த வீடியோ வந்து மாட்டிக்கிச்சு. அந்த அம்மா வந்து வறுவறுன்னு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் தயவு செஞ்சு இக்னார் பண்ணிறது தான் நீங்க நல்லது. ஏன்னா, இந்த மாரி ஏதாச்சும் யாரா புதுசு புதுசா கிளம்பி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா, சோசியல் மீடியா இருக்கிற வரைக்கும் ஏன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எதுவும் வீடியோ போடாம இருந்தேன். 3 மாசத்துலருந்து நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன். இந்த மாரி சோசியல் மீடியா வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டுங்க. எல்லாருமே வந்து என்ன வேணா பண்ணலாம். ஆனா, நல்ல இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். இந்த மாரி வீணா போன லூசுத்தனமான இன்ஃபர்மேஷன்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எதுக்கு நான் லூசுத்தனமான இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, பிகாஸ் பல டாக்டர்ஸ் வந்து காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட டாக்டர் ஜான் ஜோகப் கூட சொல்லியிருந்தாரு. இந்த அம்மா வந்து எதுக்கு இந்த லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்குது. அதுவும் அந்த அம்மா சொல்லுது என்ன சொல்லுதுன்னா, காலையில எந்திரிச்ச உடனே அந்த யூரின் எடுத்து கண்ண கழுவுங்க. அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான யூரின் அப்படின்னு சொல்லியிருக்குது. காலையில எந்திரிச்சாதாங்க ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷன் அதுல இருக்கும். ஏகப்பட்ட பாக்டீரியாஸ் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அது அவரோட வீடியோ நான் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு பேசாம யூரின குடிச்சிட்டே போலாம் இல்லங்க. எதுக்குங்க கண்ண போட்டு கழுவணும்? ஏன்னா, நம்ம ஹியூமன் பாடியிலேயே இந்த கண்ணு தான் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆர்கனா இருக்குது. அதுல நம்ம இது பண்ணோம்னா பிளைண்ட்னஸ் கூட வரக்கூடும். இந்த யூரின வச்சு கழுவுனோம்னா பிளைண்ட்னஸ் கூட வரக்கூடும். அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் இத பேஸ் பண்ணி ஒரு கன்டென்ட்ட நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அவேர்னஸ் வரட்டும் மக்கள் கிட்டன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து இப்ப சோசியல் மீடியா வந்ததுல இருந்துங்க, நான் சொன்ன மாரி பல பேரு சோசியல் மீடியால புதுசு புதுசா இந்த மாரி டிப்ஸ் குடுக்குறோம், ட்ரிக்ஸ் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்களா? ஹெல்த் ரிலேட்டடா பல பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பியூட்டி டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு பல பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி போடுறது, போடாதது அவங்களோட விருப்பம். ஆனா அது உண்மையா, பொய்யான்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு பார்க்கிறவங்க தயவு செஞ்சு ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அத நம்புங்க. கண்மூடித்தனமா தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த மாரி நம்புனீங்கன்னா, இந்த மாரி ஹெல்த் ரிலேட்டடா கொடுக்கக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க கண்மூடித்தனமா நம்புனீங்கன்னா, உங்க ஹெல்த்துக்கு அது வந்து உங்க உயிர கூட பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமா இருக்குது. இந்த அம்மா சொன்னது ஒருவேளை உண்மையா இருந்துருந்துச்சுன்னா, அந்த அம்மா தன்னோட பேஜ வந்து எதுக்கு டெலீட் பண்ணணும்? அந்த வீடியோ வந்து எதுக்கு டெலீட் பண்ணணும்? பொய்யா இருக்க விட்டு தானே இந்த அம்மா வந்து டெலீட் பண்ணியிருக்குது. பிளஸ் என்ன ஆயி போச்சுன்னா, இந்த அம்மா வியூஸுக்காக தான் இந்த மாரிலாம் பண்ணியிருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்ல இந்த அம்மாவுக்கு வந்து மனநல கோளாறா இருக்கும் போல. அதனால தான் இந்த அம்மா இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ ஆனா தயவு செஞ்சு இந்த மாரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் வந்து அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ நான் ஃபாலோ பண்ணேன். அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தயவு செஞ்சு ஹெல்த் ரிலேட்டடா வரக்கூடிய டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி ஏதாச்சும் உங்கள்ட்ட நியூஸ் வந்தா கூட உங்ககிட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட போய் அத ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணிக்கங்க. இந்த மாரி சொன்னாங்க, இந்த மாரி பண்ணலாமான்னு கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அத பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ வருஷம் படிச்சு முடிச்சுட்டு அந்த சைடுல வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்ப எல்லா டாக்டரும் வந்து தலையில அடிச்சுக்கிட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. எந்த மாரி வீடியோட அந்த அம்மா வந்து போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு இந்த மாரிலாம் நம்பாதீங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. இத உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் அந்த அம்மா யூரின குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவும் இதுல ஆட் பண்றேன். சேர்ந்து நம்ம பார்ப்போம். அந்த அம்மா என்ன சொல்லுது சேர்ந்து பார்ப்போம். பாருங்க. तक तो आप लोग ने ये वीडियो देख ही लिया होगा। सुबह उठ के फर्स्ट यूरिन पीना अपना, कोई कोई तकलीफ नहीं रहेगी। இவரு இந்த சூரியர் போட்டு வருவார்ல அவர்தாங்க. मजाक उड़ाना एक बात है, लेकिन आपको बता दूं कि ये हमारे पूर्वजों से आ रहा है। ये कोई नई थेरेपी नहीं है, and it is an excellent way of self healing. Yes, urine therapy, Shivam Bhuchikitsa. இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த யூரின் தெரப்பி வந்து இந்த யூரின குடிக்க சொல்லுதுல்ல இந்த அம்மா. இந்த யூரின் தெரப்பி வந்து காலகாலமா பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம பூர்வ ஜனங்க எல்லாமே பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒண்ணும் புதுசுலாம் கிடையாது அப்படின்னு அம்மா மென்ஷன் பண்றாங்க. சொல்றாங்க. सुबह का यूरिन कलेक्ट करके उसका सेवन करना है, यानी कि you have to drink it. இந்த அம்மா எல்லாத்துக்குமே இதுதாங்க சொல்றாங்க. காலையில எந்திரிச்ச உடனே அந்த யூரின் எடுங்க. அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான யூரின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. Apply it. You can wash your eyes with it. You can do ஐ வாஷ் இதுல இருக்குதுங்க. What does it do? Well, it helps
to absolutely eradicate skin disorders, ஸ்கின் டிஸார்டர், ஸ்கின் அலர்ஜிஸ், ஆர்த்தரைட்டிஸ், It helps with cancer. கேன்சரே It குணப்படுத்திடுமா. also helps to இம்யூன் boost சிஸ்டமா your immune system. எப்படிங்க இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணோம்? யூரின்ல வந்து நம்மளோட கழிவு தானங்க இருக்குது. The most beautiful part is it is the best self-healing technique or the self-healing therapy that we have today. எனக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா, இந்த அம்மா வந்து இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணதில்ல, இதை வந்து ஒருத்தங்க எடிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த அம்மாவை எடிட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. யாராச்சும் ஒரு டீம் இருந்திருப்பாங்க, யாராச்சும் எடிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்காச்சும் இது வந்து என்ன இந்த அம்மா இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க தோணலையா? எதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் எடிட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. அவ்வளோதான், இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். இதை ஃபுல்லாக நான் வீடியோ போடுறேன். அதை அப்படியே பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு போங்க. லைக் வந்து ஃப்ரீ தான், லைக் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பை. So rather than running away from it, embrace it. See, do it and then see the result. सवाल है तो पूछिए, आप करके देखिए, तब जानिए कि इसका मैजिक क्या है. And I'm right here to help you if you need to understand urine therapy better. Happy healing.